எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 நவம்பர் 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பின்வரும் யாருக்கு ஆர்டர் ஆஃப் த டொமினிகா விருது வழங்கப்பட்டது? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் அமைய உள்ள இடம்? இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் அமைய உள்ள இடம் ஹரியானா. அடுத்து, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? அரியலூர். அடுத்து நான்காவது கேள்வி, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை அரியலூரில் தொடங்கி வைத்தவர் யார்? ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை அரியலூரில் தொடங்கி வைத்தவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 35வது முப்படை தளபதி மாநாடு நடைபெற உள்ள இடம்? கேரளா. 2024 ஆண்டிற்கான உலக நகர குறியீடு பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம்? லண்டன். எந்த நாடு தனது முதல் அடிமை ஒழிப்பு ஆணையரை நியமித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்து, எட்டாவது கேள்வி, அமெரிக்க அரசு அமைப்புகளின் செயல்திறன் துறை தலைவராக தலைமை வகிக்க உள்ளவர் யார்? எலான் மஸ்க். அமெரிக்க உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அமெரிக்க உளவுத்துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் துளசி கஃபாட். ஒவ்வொரு ஆண்டும் பழங்குடியினர் பெருமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 15. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 16. டெல்லியில் பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது சிலையை திறந்து வைத்தவர் யார்? அமித்ஷா. பீகாரில் பிர்சா முண்டாவின் நினைவாக நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2022 ஆண்டில் இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை லட்சம் பேர் OECD நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர்? 5.6 லட்சம் பேர். நன்றி.